அனைவருக்கும் வணக்கம். கீத் மீடியாவுக்கு இன்னைக்கு மலேசியா நாட்டிலேருந்து வருகை தந்திருக்காங்க சிவகுமார் அவர்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஏஷியா இன்டர்நேஷ்னல் அதோடைய பிராண்ட் அம்பாசிடர் அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பாக இருக்கேன் சார். ஓகே. நீங்கள் வந்துட்டு ஒரு மாடலிங் துறையில் இருக்கீங்க. ஒரு யங் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜிம்முக்கு போகணும். ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த காலேஜ் இதிலெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஜிம்முக்கு போயிட்டு நல்ல பாடி பில்ட் பண்ணி நம்ம நல்லா வரணும், நிறைய காம்படிஷன்லாம், நிறைய ஸ்டேஜ் ஏறணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. படிக்கும்போதும் அதே மாதிரி தொடருவாங்க. நீங்கள் எப்படி உங்களுடைய இந்த மாடலிங் துறையில் என்ட்ரானீங்க? யார் இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உந்து சக்தியாக இருப்பாங்கன்னு, இவங்களை பார்த்து நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? அண்ட் அப்படியே உங்களுடைய ட்ராவலை பற்றி சொல்லுங்கள். கீத் மீடியா அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நான் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். மலேசியா என்னுடைய சொந்த மாநிலம் கடாரம் சொல்லுவாங்க. கடான்ற மலாய் பாஷை. ஸோ கடாரம்ன்றது தமிழ் வார விரிவாக்கம். ஸோ அந்த மாநிலத்தில் தான் நான் வந்திருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கடாரம்ல தான் வந்திருக்கேன். என்னுடைய எல்லாருமே சொந்த பந்தங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. கடா என் பெண்ணை 2 இடத்துலையும் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாடல் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் டைமிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ வேலை படிப்பு முடிச்சோட வேலைன்னு தான் அப்படி போய்கிட்டு இருந்தது. தென் எனக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப எனக்கு அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்தமாதிரி கலந்துக்குங்க, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுத்து பாருங்கள். எனக்கு அந்த மாடல்ன்ற எனக்கு ஆர்வத்தில் தெரியாது. எனக்கு என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்து தான் நான் போய் பார்ப்பேன். இதுதான் மாடலா, ஸோ இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு. தென் அதுவும் நான் விட்டுருவேன் அதை. அதுக்கு பின்னாடி எனக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது என்னோடய ஃபேமிலி மெம்பர், என்னோடய அம்மா, ஸோ என்னோடய அம்மா முனியம்மா, என் கலாதேவி. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து, நீ கண்டிப்பாக கலந்துக்கோ, இதில் நல்லவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அப்படின்றது தான். தென் எம்ஏஎஸ்கே யுனைடெட் யூனிவர்ஸ் ப்ரொடக்ஷன் கிருஷ்ணகுமார். ஸோ அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ அவர் எனக்கு நீ கலந்துக்கிட்டு ஏதோ உன்னாலும் வின் பண்ணிப்பார், உனக்கு பின்னாடி எப்படி உன்னோட வளர்ச்சி போகிறது அப்படின்றத நீ அதுக்கு பின்னாடி பாரு அப்படி சொன்னால. ஸோ அதுக்கப்புறம் மிட்ராஸ் மீடியா என்ற ஒரு நிறுவனம், ஸோ மிஸ்டர் பச்சையப்பன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ அதில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் கலந்து பார்த்திங்கன்னா 2023 மிஸ்டர் இந்தியா ஜோஹோர்ன்ற ஒரு டைட்டில் நான் வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ ரீசெண்டாக எம்ஏஎஸ்கே யுனைடெட் யூனிவர்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா மிஸ்டர் இந்தியா இன்டர்நேஷ்னல் அம்பாசிடர் நான் வின் பண்ணியிருக்கேன். சூப்பர். சரி, இப்போது இது இருக்குது உங்களுக்கு மாடலிங் அப்படின்னு பின்னாடி நிறையா ஷெடியூல் இருக்கும், பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, இதையும் அதையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஓகே சார், நான் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கப்பூரில் தான் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ மேனுஃபேக்சரிங். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப கூட. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ராவலிங்கும் அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தூக்கன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதையும் நான் பார்த்துக்கிட்டு இந்த மாடல்ன்றது நான் ஒரு பார்ட் டைமாக நான் செஞ்சிகிட்ருக்கேன் நான். ஸோ எனக்கு வாரத்தில் 6 நாள் வேலையாக இருந்தாலும், ஒரு நாள் லீவாக இருந்தாலும், அதில் கூட எனக்கு ஒரு 6 நாள் வேலை நம்ம போனாலும் கூட நமக்கு தூக்கம் அதுலேயே போயிடும் பாருங்கள். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நான் சரி இந்த மாடல் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி போவோமே தான் என்னோட டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு. ஸோ நான் இதுக்கு ஜிம்முக்கெலாம் நான் போயிட்டு என்னோடய பாடி கண்டிஷன் நான் கொண்டு வந்தது கிடையாது. ஏன்னா நமக்கு டைமிங் இல்லை பாருங்கள். ஸோ நமக்கு இதை ஒரு பார்ட் டைமாக தான் நம்ம இந்த மாடல் செய்கிறோம். முழுக்க நம்ம தொழிலை தான் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படி நான் இருக்கேன், என்னோட தனிப்பட்ட ஒரு இது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ஜாக்கிங் போடுறது. ஸோ நம்மளோட இருக்க அந்த கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சிம்பிளான ஒரு ஜிம்லாம் இருக்குது. ஸோ அப்படி போய் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு இதில் போகிறது தான் என்னோடய இதாக நான் போய்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது நிறைய நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் என்னென்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ் அப்படின்னா ஏஷியா எந்த இது இருக்கோ அந்த டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த வின் பண்ணுறவங்க இருப்பாங்க.
இந்த பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிற உங்களுடைய பணி என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த கிரீடம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த இதுக்கும் ஒரு எதுக்காக இதை நம்ம அணியிறோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்கனவே நான் வந்து மிஸ்டர் இந்தியா ஜோஹோர்ன்ற ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். பட் இந்த வந்து அம்பாசிடர் பார்த்தீங்கன்னாக்கா இது வின்னருக்கு சமமான ஒரு பொசிஷன் தான் நான் இது. ஸோ அம்பாசிடர்ன்ற அதுக்கு ஏற்ற ஒரு சாம்பியன் சமமான ஒன்று தான். தென் இந்த ஒரு 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 டைட்டில் நமக்கு கொடுத்தது முழுக்க முழுக்க என்னோடய ஆர்கனைசர், அவர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 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 மாடலை வந்து உருவாக்கிடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிரீடத்தை தூக்கி நம்ம வந்து யாரை வேணாலும் கூப்பிட்டு நம்ம வைக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு தனிப்பட்ட ஒரு வந்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு மாடலாக இருந்து நான் வந்ததுனால ஸோ நீ வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு மாடலாக நீ வந்து வின் பண்ணிட்ட. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஒரு அம்பாசிடராக நீ வந்து இப்போது மாறிட்டு உன் கையால் நீ வந்து க்ரௌன் எடுத்து இதுக்கப்புறம் வரப்போகிற வின்னருக்கு நீ வைக்கணும், வச்சு நீ அழகு பார்க்கணும். அதுதான் அப்படி ஒரு இது. ஸோ அந்த இதில் நான் வந்து வின் பண்ணணும்னு தான் சொல்லணும் நான். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அவருக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த க்ரௌனு வந்து அவர் கையால் வழங்கப்பட்டது. நான் மிஸ்டர் காதல் சுகுமாரன் சார் அவர் கையால் எனக்கு வந்து அணியப்பட்ட ஒரு க்ரௌன் தான் அது. சிறப்பு. சரி, இப்போது உங்களுடைய அடுத்த இது வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் இன்னும் மாடலிங் துறையிலேயாகட்டும் இல்லை உங்களுடைய கேரியரில் பிஸ்னஸ் ஆர் நீங்கள் ஒரு பணி செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா, அதில் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு எந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வின்னராக ஆகணுன்றது கிடையாது, அது இதெல்லாம் கலந்து வந்துட்டேன் நான். இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெனரேஷனுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாகணும். வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அம்பாசிடர் ஆகிட்டு வின்னராகி அம்பாசிடர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கரை சேர்த்து நம்ம முன்னே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய டீமோடு இணைஞ்சு நான் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் நான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் நான். எனக்கு தூக்கம் வந்து ஒரு இதாக இருந்தாலும் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் தென் இந்த ஒரு மாடல் வந்து எனக்கு நான் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கொடுத்தா இருப்பேன் நான். என்னோடய ஆர்கனைசர் சரி, என்னோடய அசிஸ்டன்ட் அவங்கள நான் கொடுத்தா கண்டிப்பாக. சரி, இப்போ வந்துட்டு இன்னொன்று என்னென்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இங்கே தமிழகத்திலே ஆகட்டும் அங்கே ஆகட்டும் இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு போதைக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு அடிக்ட் ஆகி இருப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாடல் ஆகணும், இந்த ஒரு பாடி பில்டிங்கில் ஆகட்டும் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. ஆனால் எல்லா இளைஞர்களும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படி அந்த போதைக்கு அடிமையான இளைஞர்கள் இங்கே தமிழகத்துலேயும் இப்போ எக்கச்சக்கமாக ஆக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவங்க இன்டேக் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இப்படி வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு? ஓகே, ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி. நம்ம போனாக்கா பெரிய இதாக தான் போகணும், பெரிய படிப்பு தான் படித்து போயிருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்தாலே தெரியணும் அந்த மாடல் இந்த லுக் வந்து இருக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம நிறைய படங்கள் கூட நீங்கள் வந்து ஐடியாவாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மற்றவங்களும் நிறைய கஷ்டங்கள் பட்டு அதில் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. ஓகே, இப்போ பாய்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன்னாக்கா உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது. ஸோ அது வந்து தீய பழக்கம் வழியை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நல்ல வழிக்கு நீங்கள் கொண்டு வாங்க. எது உங்கள் வாழ்க்கை தரத்துக்கு முன்னு கொண்டு வரணுமோ தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர், உங்கள் அப்பா அம்மா, சுற்றி இருக்கிற உங்கள் நண்பருக்கு முன்னிலையில் நீங்கள் வந்து நல்லது கொண்டு வரணும் செய்யணும்னு சொன்னாக்கா இந்த தீய வழியிலேருந்து விடுபட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் இதில் ஒரு எடுத்து வச்சானே யாரும் ஒரு பெரிய தொழிலில் உட்காந்துட முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு தென் அதுக்கப்புறம் ஒரு லெவலாக போகணும். அப்படி தான் நான் கடந்து வந்தது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பின்னாடி பேக்ரவுண்ட் பழைய விமர்சனங்கள் இருந்தது உண்டு. அது வந்து எப்படி சொன்னாக்கா சைபர் புல்லின்னு சொல்லுவாங்க. இவன்லாம் வந்து ஒரு மாடலா, இவனுக்கு என்னென்னா அதெல்லாம் தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் ஆனால் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குது, எல்லா இடத்துலையும் அது இருக்குங்க, கண்டிப்பாக இடத்துலையும் அது இருக்குது. அதெல்லாம் அனுபவப்பட்டு எனக்கு பின்னாடி எவ்வளோ அது வருத்தங்களும் என்னோடய இதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம்.
நான் முன்னுக்கு நடந்து போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு முன்னுக்கு இப்போ விமர்சனம் பண்ணோம், பின்னாடி விமர்சனம் நான் வந்து அதை கேட்டு போக மாட்டேன். நான் என்னோடய பாதை நோக்கி நான் போய்கிட்டேன். அப்படி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே உள்ள இளைஞர்கள் தயவு செஞ்சு தீய வழி, தப்பான வழிக்கு போயிடாமல் தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஒரு திறமை கொண்டுட்டு வாங்க. இந்த ஜிம்முக்கு போகிறதும் சரி, அது வந்து ஒரு நல்ல ஒரு கட்டழகு, ஒரு ஆணன கட்டழகு, அது வந்து ஒரு முக்கியமான இது. அது போய் தான் நீங்கள் வந்து கொண்டு வந்து தான் ஒரு மாடல் நீங்கள் வந்து பெரிய லெவல் கொண்டு வர கிடையாது. அந்த ஓரளவு நீங்கள் வந்து உங்கள் பாடி நீங்கள் வந்து டெவலப் வச்சுக்கிட்டு தென் உங்களுக்கு வர்ற வாய்ப்பை நீங்கள் வந்து தேடி நீங்கள் போன சொன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த தீய வழின்றது இந்த போதை அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மனசுக்கு பாதிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப பாதிப்பு பின்னாடி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலிக்கும் தாய் தகப்பனுக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாதகத்தை அது வந்து கொடுக்கும். தயவு செஞ்சு அந்த வழி போயிடாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு துறைக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் வர மாதிரி ஒரு திட்டம் இருக்கா உங்களுக்கு? இல்லை ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ப்ராஜெக்ட்? இப்போ தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நாங்கள் வந்து சேர்ந்து நடிச்சிருக்கோம். பட் எடுத்தவொடனே இப்போ நான் சொன்னது போல் எடுத்தவொடனே நம்ம வந்து ஹை லெவல் நம்ம உட்காரக்கூடாது. சரிங்களா? படிப்படியாக தான் ஒரு இதுக்கு நம்ம போகணும். தென் வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம போகிறது இருக்கும். நம்மளுடைய சொந்த தொழில் நம்ம இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துட்டு இதையும் நான் பார்த்துக்கிட்டு தென் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு நான் கண்டிப்பாக போகிறது. சரி, தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு கதாநாயகனாக வருவீங்க. சீக்கிரமாக நாங்கள் பெரிய திரையில் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஒரு இதில் இருக்கீங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து இவங்க கூட ஒரு 2 நாள் பயணிச்சுட்டு இருக்கும்போது பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப அப்படியே சிம்பிளாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஒரு இதாக பழகிறதுக்காகட்டும் அப்படி இருக்காங்க இவங்களுடைய டீம் மெம்பர்ஸே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 6 பேக் வச்சாவே அவங்க வந்துட்டு எதையோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இவர் பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது மிஸ்டர் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜிம்முக்கு போய் தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் பாருங்கள், அதிலிருந்தே அவருடைய ஒரு இது பெருந்தன்மை அண்ட் அவருடைய இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசும்போதே தெரியுது. சீக்கிரமாக உங்களை நாங்கள் வெள்ளித்திரையில் பார்க்க இருக்கோம். அதுக்கு வந்துட்டு கீத் மீடியா சார்பாகவும் கடவுள் வந்துட்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் கீத் மீடியா சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இந்த வேளையில் நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது யார் பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய குருநாதர் மிஸ்டர் பச்சையப்பன். ஸோ அவர் வந்து இப்போதைக்கு இல்லை, பட் இருந்திருந்தாருனாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். நான் இந்த நிலைமைக்கு இந்த அளவுக்கு இங்கே உயர்ந்து நாங்கள் வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். பட் அவர் இல்லாத ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே வேளையில் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்னு சொல்லி நான் நம்பிக்கிறேன். தென் கீத் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எனக்கு இங்கே வர வச்சு இங்கே வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். தென் அதாவது மலேசிய கலை உலகம் அவங்க இந்த இடத்துல இல்லைனாலும் கூட ஸோ அவங்களுக்காக நான் ரொம்ப நன்றி நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களும் எங்களை சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ஆர்கனைசர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார், ஸோ எம்எஸ்கே யுனைடெட் யூனியர்ஸ் ப்ரொடெக்ஷன், ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களோட பார்ட்னர், எங்களோட பார்ட்னர் காஃப் ப்ரொடக்ஷன், ஸோ மேடம் காமினி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் கோவை மக்கள், ஈரோடு மக்கள் எல்லோரும் எங்களை வந்து ரொம்ப வந்து சிறப்பாக அனுசரித்து எங்களுக்கு வந்து நிறைய வரவேற்பெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லோரும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து மனசுக்குள்ள பல சந்தோஷங்கள் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பூரிச்சு இந்த அளவு நான் உட்காந்துருக்கு இங்கே நான் பேசுகிறதே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. இந்த ஷோக்கு வந்துட்டு கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி.